எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சூப்பர் பவுல், உலகக்கோப்பை, ஐபிஎல் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டாலே சில பேருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துடும். ஆனா உங்களுக்கு என்னடா இது எல்லாரும் எதுக்கு இப்படி கத்துறாங்க அப்படின்னு தோணுதா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் தனியா இல்ல. யோசிச்சு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மேட்ச பத்தி பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் என்னடா நடக்குது இங்கன்னு முழிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு இருக்கு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு 60% மக்கள் ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஆர்வமா ஃபாலோ பண்றாங்க. அப்போ மீதி 40% பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? அப்படிலாம் இல்ல. அவங்களோட மூளை கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யுது, அவ்வளோதான். அது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். காரணம் நம்மளோட அந்த ஆதிகால மனப்பான்மை தான். அதாவது ஆதிகாலத்துல மனிதர்கள் உயிர் வாழணும்னா ஒரு குழுவா இருக்கணும். அந்த நம்ம குரூப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ ஸ்போர்ட்ஸ் டீம் மேல நம்ம காட்டுற பாசத்தோட ஒரு மாடர்ன் வெர்ஷன். நம்ம ஒரு டீமை சப்போர்ட் பண்ணும்போது நம்ம மூளையில ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குமா. இதுக்கு பாண்டிங் ஹார்மோன் இன்னொரு பேர் கூட இருக்கு. இதனால தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, நம்ம கேங்ல ஒருத்தர் மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இங்க பாருங்களேன், ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸோட மூளை ஒரு மாடர்ன் ட்ரைப் மாதிரி, ஒரு நவீன பழங்குடி மனநிலையில வேலை செய்யுது. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இல்லாதவங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட அடையாளம் தான் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு இயல்பாவே இந்த நாங்கா விஎஸ் அவங்க அப்படிங்கிற அந்த பேதம் பார்க்குற எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, சோஷியல் ரீசன்ஸ் பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் நம்ம மூளைக்குள்ள ஒரு டூர் போலாமா? சில பேருக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் ஏன் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது? இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய நியூரோ சயின்ஸ் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்துக்கு எப்ப ரிவார்ட் கிடைக்கும்னு நமக்கு தெரியாம இருந்தா அதுக்காக நாம இன்னும் ஜாஸ்தியா ஏங்குவோம். இதுதான் ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற அந்த மேஜிக். இந்த சைக்கிளை பாருங்க. ஒரு மேட்ச்ல அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. அந்த கணிக்க முடியாத தன்மை நம்ம மூளையில டோபமைனை சுரக்க வைக்குது. அந்த டோபமைன் தான் அடுத்த வின்னுக்காக நம்மளை ஏங்க வைக்குது. இந்த லூப் அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற கம்பாரிசன் இல்ல. விஞ்ஞானிகள் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இதை நேரடியாவே பார்த்திருக்காங்க. ஒரு ஸ்லாட் மிஷின் முன்னாடி உட்கார்ந்து விளையாடும் போதும் சரி, ஒரு த்ரில்லான மேட்ச் பார்க்கும்போதும் சரி, நம்ம மூளையில ஒரே பகுதி தான் ஆக்டிவேட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கலன்னா அது உங்களோட தப்பு கிடையாதுங்க. சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம டிஎன்ஏல இருக்கிற டோபமைன் ரிசெப்டர் ஜீன்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இது நம்மளோட பயாலஜி. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போய் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதையோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது உண்மையிலேயே யாருடைய வெற்றி? இத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? டீம் ஜெயிச்சா ஃபேன்ஸ் நாம ஜெயிச்சிட்டோம்னு கொண்டாடுவாங்க. ஆனா அதே டீம் தோத்துட்டா அவங்க சரியாவே ஆடலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைக்காலஜில பிஐஆர்ஜிங்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா ஆர்வம் இல்லாதவங்களுக்கு அவங்களோட சுயமரியாதை இப்படி ஒரு டீமோட வெற்றி தோல்வியை சார்ந்து இருக்காது. அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்படியானா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அக்கறை இல்லாதவங்களா? நோ, சான்ஸே இல்ல. அவங்க தங்களோட அந்த இமோஷனல் எனர்ஜியை கலை, இசை, சோஷியல் காஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு வேற சூப்பரான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்களோட எம்பத்தி பட்ஜெட் வேற மாதிரி இருக்கு, அவ்வளோதான் விஷயம். இறுதியா பாத்தீங்கன்னா 2 குரூப்புமே ஒரே விஷயத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கதை, வாழ்க்கைக்கு ஒரு மீனிங். அவங்க அந்த மீனிங்கை தேடி போற பாதை தான் வேற வேற. ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இல்லாதவங்களுக்கு அதோட ரேண்டம்னஸ் சில சமயம் அர்த்தம் இல்லாததா தெரியலாம். அதுக்கு பதிலா ஒரு சூப்பரான நாவல், ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட், இல்லனா ஒரு ஆழமான நட்பு மாதிரி அவங்க நேரடியா இன்வால்வ் ஆகக்கூடிய கதைகள்ல அவங்களோட எமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க. இந்த 2 விதமான அப்ரோச்சுக்கும் சைக்காலஜில சூப்பரான பேர் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் பண்றது பாராசோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு டீம் கூட இருக்கிற ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப். ஆர்வம் இல்லாதவங்க பண்றது டைரக்ட் என்கேஜ்மெண்ட், அதாவது அவங்களோட வாழ்க்கையில அவங்களே ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இல்லைன்னா உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை. உங்க மூளையோட கேலிப்ரேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அது கம்ப்ளீட்டா ஓகே, கம்ப்ளீட்டா நார்மல். அப்போ சொல்லுங்க, உங்களுக்கான சாம்பியன்ஷிப் கேம் எது? எந்த விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில அந்த த்ரில்லையும் அந்த அர்த்தத்தையும் கொடுக்குது? மறக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே நேரத்துல உங்களை சந்திக்கிறேன்.